ஹலோ கைஸ், இந்த ஐபிஎல் சீசனில் அன்பீட்டனாக இருக்கிற ரெண்டு டீமில் டிசி அண்ட் பிபிகேஎஸ் தான். அதில் டிசி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடிச்சு இன்னும் அன்பீட்டனாகவே போயிட்டாங்க. சரி, பிபிகேஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்த்தேன். பிபிகேஎஸ் ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிருவாங்க ஆர்ஆர் அப்படின்னு நினைக்கும்போது டாஸ் வின் பண்ணி நாங்கள் போலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆர்ஆரோட பேட்ஸ்மேன்ஸ், அதாவது ஓப்பனிங் ரெண்டு பேரும் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பவர் பிளேயில் எப்படி ஆடுறது, எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு பாடம் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். 60+ ரன்னை சல்லிஸாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. எஸ்பெஷலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட 50 இன்னிங் பதிவு பண்ணாரு. அவங்களோட விக்கெட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் எண்ட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அவங்களோட ஸ்டாண்டிங் கேப்டனாக இருந்த ஒரு சூப்பராக பேட்டிங் ஆடி டீம் ஸ்கோரை 200+ ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டுக்கு இது ஒரு 15 to 20 ரன்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு டீசென்டான ஸ்கோர். பஞ்சாப் கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே 2 விக்கெட்டை விட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இனிஷியலாகவே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக கம்பேக் கொடுக்க முடியலங்க. ரெகுலர் இன்டர்வல்ஸ் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. நேகல் வதேரா மட்டும்தான் சூப்பராக ஆடி 60+ அடிச்சாரு. பட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சஷாந்த் சிங்லாம் ரொம்ப லேட்டாக வந்தார். அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ள அவங்களால வரவே முடியல. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துருக்கு. நீங்க இந்த மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you all.